அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, அல்லது நம்ம செய்கிற வேலையில் ஏதாவது பிரச்சனை வருமா, நிதி நிலைமை சிறப்பாக இருக்கா அந்த வாரத்தில், அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, அல்லது இந்த வாரத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வாரத்தோட கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு, எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும், இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க குறைவாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி குறைவாக பேசினாலும் மற்றவர்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில் பேசி முடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபார திறமை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க. அதாவது தனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டி அதன் மூலிமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த டார்கெட்டை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அதனாலேயே என்னமோ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மனோதைரியம் அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலுமே அவங்க தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனாலே அவங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகாகவே இருக்கும். 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சதை போட்டார் போல் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு 35 வயதுக்கு மேலே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதனையாளர்களாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த வாரத்துலையாவது ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கடினமான உழைப்பாலும் உங்களுடைய கடுமையான முயற்சியாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேரு புகழெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் உங்களை அதிகமாகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து அந்த வேலையும் உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை கவனிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பொருளெல்லாம் வாங்கி இந்த வாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இதனா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் இன்னல்களும் சந்திச்சிருப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுக்கு மற்றவர்களோட ஆதரவு பரிபூரணமாக இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 6 மாதம்
மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை கூட இந்த வாரத்தில் முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. வாரத்தில் 2வது நாள்லேருந்தே வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை சம்மந்தமாக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்தீங்க, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இந்த வேலையில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பளத்திலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம், கூடுதலான ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாளாக காதலிச்சிட்டு இருக்கவங்க, காதல் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்த காதலியை கரம் பிடிக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. இந்த டைமும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட சில பேர்லாம் சம்மதம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணி உங்களுடைய பெற்றோர்கிட்ட சம்மதம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பதிலெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறதுனால உடல்நிலையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன், ராகு இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி குரு பகவானை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, நம்மளுடைய ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த வாரத்திலேயாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்க இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நட்சத்திரநாதன் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசு வழியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அரசு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த வாரத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு சாதகமான பதிலெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். பணிக்கு செல்லிட்டு இருக்கிறவங்களுடைய பணியில் நல்ல ஒரு செல்வாக்கு, பேரு, புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குருவினால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் வியாழக்கிழமையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கொஞ்சம் வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது சாதகமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு செவ்வாயால் குருமங்கள யோகம் உண்டாக இருக்குது. இதனால் உங்களுடைய நட்சத்திரநாதன் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சூரியனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணியாளர்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிலை படிப்படியாக உயரும். செல்வாக்கும் படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகுவால் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மற்ற பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜென்ம குருவுடன் சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திரனால் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக அவங்களுடைய பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை முடிவுகள் கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் காலை 10:30 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில்
புதிதாக எந்த ஒரு விஷயங்களும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிறதோ அதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் குரு பகவானை தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் மறக்காமல் வாரந்தோறும் குரு பகவானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. குரு பகவானுக்கு தரிசனம் செய்கிறதுக்கு வியாழக்கிழமை ஏற்ற நாள் அன்றைய தினம் போய் நீங்கள் குரு பகவானை தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். தேங்க்யூ.